பணத்தை எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிற ஸ்மார்ட் பேமெண்ட் முறை. செய்யாத வேலைக்கு நாம பணம் கொடுக்கவே கூடாது. பணம் கொடுக்கறதுலயும் ஒரு தந்திரம் இருக்கு. வேலையே நடக்கலனாலும் முதல் மாசம் 30% அட்வான்ஸ், அடுத்த மாசம் 20%ன்னு காலத்தை வச்சு பணம் கொடுக்கறது ஒரு பெரிய ட்ராப். அப்போ 2026க்கான சரியான முறை என்ன? மைல்ஸ்டோன் பேமெண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை முடிஞ்சதே நீங்க நேர்ல பார்த்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பெர்சன்டேஜ் தொகையை மட்டும் விடுவிக்கிறது. இது ரொம்ப லாஜிக்கான விஷயம். பேஸ்மெண்ட் முடிஞ்சதும் 15% பணம், லிண்டல் லெவல் வந்ததும் அடுத்த 15%, ரூஃப் கான்கிரீட் போட்ட பிறகு 20%. இந்த முறையில நீங்க கொடுக்கற ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்க கண்ணு முன்னாடி வேலை நடந்திருக்கும். ஐயோ காசு கொடுத்துட்டோமே வேலை நடக்கலையே அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஷனும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த தகவல்களை நமக்கு கொடுத்த கட்டுமான நிபுணர் பிரேம்குமார் மணிவேல் அவங்களோட கனெக்ட் அண்ட் பில்ட் நிறுவனம் தங்களோட CMOS தொழில்நுட்பம் மூலமா இதே BOQ முறையத்தான் ஃபாலோ பண்றாங்க. எவ்வித மறைமுக கட்டணங்களும் இல்லாம 100% வெளிப்படையான விலையில வீடுகளை கட்டித்தராங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான அப்ரோச் இருக்கிறவங்கள செலக்ட் பண்றது தான் நமக்கும் நல்லது. இந்த விளக்கப்பதிவோட முடிவுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். வீடுங்கிறது வெறும் செங்கலாலும் சிமெண்டாலும் மட்டும் கட்டப்படுறதில்ல. அது உங்களோட பல வருஷ வியர்வையாலும் கனவுகளாலும் கட்டப்படுறது. ஒவ்வொரு வீட்டின் பின்னாடி இருக்கிற நம்மளோட உழைப்பையும் ஆசையும் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமா உணர்த்துது இல்லையா? இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்களும் அந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாய வலையில விழப்போறீங்களா? இல்ல உங்க கனவு இல்லத்தை பாதுகாக்க BOQவும் வெளிப்படையான ஒப்பந்தமும் வேணும்னு தைரியமா கேட்க போறீங்களா? இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். விழிப்புணர்வே உங்க முதல் முதலீடு. வீடு கட்ட நினைக்கிறவங்க நண்பர்களுக்கும் இந்த விளக்கப்பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம்.